ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் சட்டுன்னு செய்கிற மாதிரி நல்ல சாஃப்டாக சூப்பராக டேஸ்டியான பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வறுத்த வேர்க்கடலை எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். இது கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா 200 கிராம் அளவுக்கு இருக்குங்க. இப்போ வேர்க்கடலையை கைவிடாமல் ஒரு 5 நிமிஷம் நல்லா மிதமான தீயில் வச்சுட்டு வறுத்துக்கலாம். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை எடுக்கிறீங்கன்னா ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை, அது சூடேற அளவுக்கு மட்டும் வறுத்தா போதும். இப்போ வேர்க்கடலை இந்த மாதிரி கையில் நசுக்கி பார்க்கும்போது தோல் நீக்க வரணும், இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. வறுப்பட்டதும் இதை அப்படியே எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். இது கொஞ்சம் நல்லா சூடு ஆறி வரட்டும். சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வேர்க்கடலையோட தோலை நீக்கிட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா தோல் நீக்கி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை அப்படியே நம்ம ஒரு சின்ன மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஈரமில்லாத மிக்ஸி ஜாராக எடுத்துக்கோங்க. ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா பல்ஸ் மூடில் விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப அரைச்சா இதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். கொஞ்சம் கொரன்னு இருக்க மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொரன்னு இருக்கும்போது சாப்பிடும்போது வாயில் கடிப்படுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ்வில் அதே பேனே வச்சுட்டு இப்போ இதில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நீங்கள் வேர்க்கடலை எடுத்தீங்களோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை, கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சர்க்கரை நல்லா முழுமையாக கரைஞ்சி வரணும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா 1 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா சர்க்கரை தண்ணியை நல்லா கலந்து விட்டுட்டு நடுவில் நீங்கள் சர்க்கரை தண்ணியை கரண்டியில் எடுத்துகிட்டு கையில் தொட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் வரணும். இந்த மாதிரி விரலுக்கு இடையில் ஒரு கம்பி மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகணும். ஸோ ஒரு கம்பி பதம் வந்தால் தான் நம்மளுக்கு பர்ஃபி கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும். ஒரு கம்பி பதம் வந்ததும் அடுப்பு ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு நம்ம பொடிச்சு வச்சுருக்க வேர்க்கடலை பொடியை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. கட்டிகள் விழுகாத மாதிரி நல்லா கைவிடாமல் கலந்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட நம்ம வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூட ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த ஸ்வீட்னஸ்ஸை நல்லா எடுத்து கொடுக்கும். கடைசியாக ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் போதும். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்குது. ஒரு 1 அல்லது 2 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக உங்களுக்கு நல்லா திக்காகி வரும். அங்கங்கே பபிள்ஸ் எழும்பும். அதே மாதிரி நீங்கள் கலந்து விடும்போது லைட்டாக ஒரு நுர மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. இப்போ இதை நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு நெய் தடவின பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பிளேட்டில் விடும்போது ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் விழுகணும். நம்ம பிளேட்டில் சேர்த்துட்டு கொஞ்சம் இது சூடு ஆறுனதும் நல்லா நெய் தடவின ஸ்பூன் வச்சு மேலே சமப்படுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு கட் பண்ணும்போது உடையாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா சமப்படுத்திட்டு இப்போ இது கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நம்ம பீஸ் போட்டு விட்டுறலாம். அப்போ சூடு ஆறுனதுக்கப்புறமா எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக வரும். நான் இப்போது டைமண்ட் ஷேஃபில் கட் பண்ணி விட்டுறேங்க. ஸ்கொயர் ஷேஃப் இல்லை டைமண்ட் ஷேஃபு எப்படி வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நேராக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. வெறும் 2 பொருள் மட்டும் இருந்தால் போதும். மெயினாக ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ கொஞ்சம் நல்லா சூடு ஆறின பிறகு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி விட்டுருக்க பகுதியில் லைட்டாக கத்தி வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு ஓரத்தில் ஒரு பீஸை எடுத்துட்டிங்கன்னா அப்படியே ஒரு பீஸாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். அவ்வளோதான், சூப்பரான சாஃப்டான வேர்க்கடலை பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வேர்க்கடலை பர்ஃபி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.